Namaste. Greetings to all of you. Grandmaster Chavak Aksaruடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து on development அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறதை இப்ப பார்க்கலாம். Emotional stability and clarity or manifestation of spiritual development. Emotional stability அப்படின்னானது உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான சூழ்நிலை வருது வாழ்க்கையில, பதட்டப்படுறதுக்கு, கோவப்படுறதுக்கு, ரொம்ப சிந்திக்க முடியாம வேதனைப்படுறதுக்கு, கவலைப்படுறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல இந்த கவலையோ கோபத்தையோ வெளிப்படுத்தாம எமோஷனலா ஸ்டெபிலிட்டி காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேபிளா இருக்காங்க. ஸ்டேபிளானது நிலையான தன்மையை வெளிப்படுத்துறாங்க. கோபப்படல, பதட்டப்படல, எரிச்சல் படக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் கண்ணு முன்னாடி இருக்கு. எரிச்சலை தூண்டக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் கண்ணு முன்னாடி இருக்கு. ஆனா அதை எதையும் வெளிப்படுத்தாம ஒரு ஸ்டேபிளான நிலைமையில இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அண்ட் கிளாரிட்டி. கிளாரிட்டினா வந்து தெளிவா சிந்திக்கக்கூடிய ஒரு மனது. ஓகே, இது நடந்துச்சு, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கறத துல்லியமா உணர்ந்து அதுக்கு தேவையான விஷயங்களை வெளிப்படுத்துறாங்க. அப்படின்னா எமோஷனலாவும் ஸ்டேபிளா இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன செய்யணுங்கிறதுலயும் கிளாரிட்டி வச்சிருக்காங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா ஒருத்தருடைய ஆன்மீக வளர்ச்சியை குறிக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ ஆத்மா தன்னுடைய உடல் மற்றும் நுட்பமான உடல்கள் 3 இருக்கு இல்லையா? எனர்ஜி பாடின்னு ஒண்ணு சொல்லுவோம். எனர்ஜி பாடியும் பிசிக்கல் பாடியும் etheric double and physical body almost one இல்ல. சோ அது ஒரு உடல்னு வச்சுக்கலாம். etheric and physical body, emotional body, mental body. இந்த பிசிக்கல் பாடி வந்து ஒரு பிசிக்கல் உலகத்துல நடந்து ஆத்மா பாடம் கத்துக்கிறதுக்கு தேவையான வாகனம் அது. அதே உடல் தன்னுடைய உணர்வுகளை அனுபவிக்கிறதுக்கு ஆஸ்ட்ரல் பாடி தேவைப்படுது, and then mental body தேவைப்படுது. அப்ப ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும், கிளியரா திங்க் பண்ணக்கூடிய மனது இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் ஆத்மா தன்னுடைய வாகனங்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு உணர்வுகளை தனக்குள்ள ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு தெளிவா சிந்திக்கக்கூடிய தன்மை கொண்டவரா இருக்கிறாரு அப்படிங்கறது ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எதை குறிக்குது அப்படின்னா ஒருத்தருடைய ஆன்மீக வளர்ச்சியை குறிக்குது. அதே ஆளு நிறைய பாடம் கத்திருக்காங்க, 10-15 வருஷம் மேல பாடம் படிச்சிருக்காங்க, ஆன்மீக பாடங்கள் கற்று நல்ல பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வாழ்க்கையில அந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டியும் கிளியரா திங்க் பண்ணக்கூடிய தன்மையையும் வெளிப்படுத்த முடியல அப்படின்னா அவங்க ஆன்மீகமா முன்னேறினாங்க அப்படிங்கறத சொல்ல முடியாது. 10-15 வருஷம் ஆன்மீக பயிற்சி இருக்கு அப்படிங்கறத வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தொடர்புடையதா நான் எடுத்துக்க முடியாது. இந்த ஸ்கூல்ல படிச்சாருங்கிறத சொல்லலாமே தவிர இது மூலமா முன்னேறி இருக்காருங்கிறத சொல்ல முடியாது. முன்னேற்றம்ங்கிறது எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அண்ட் கிளாரிட்டியோட தொடர்புடையது. இதை திரும்பவும் மாசம் நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி ஆச்சு. குறிச்சுக்கலாம். விஷ் யூ கிரேட் டே. நமஸ்தே.